ஹலோ, இன்றைக்கி ஒரு செம்ம ஸ்பாட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கேன். எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேலமில் தாங்க. இது ஒரு ஹிடன் ஸ்பாட்னே சொல்லலாம். நம்ம சேலம் மக்களுக்கே நிறைய பேருக்கு இந்த ஸ்பாட் தெரியாது. இப்படியாப்பட்ட ஒரு ஹிடன் ஸ்பாட் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேலமில் உடையாப்பட்டி பஸ் ஸ்டாப்பில் இருந்து நீங்கள் 2 கிலோமீட்டர் போகணுங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம முருகர் உட்கார்ந்துருக்கிற அந்த கந்தாசிரமம் தாங்க. நீங்கள் அந்த கோவிலுக்கு போகணுன்னா 2 ஆப்ஷன் மட்டும்தாங்க. ஒன்று உங்களோட ஓன் வெஹிக்கலில் போகிறது, இன்னொன்று நான் சொன்ன பஸ் ஸ்டாப்பில் இருந்து இறங்கி 2 கிலோமீட்டர் நடந்து தான் போகணும். வேறு சான்ஸே கிடையாது. நீங்கள் ஒரு டைம் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு வந்து பாருங்கள். இந்த இடத்த இவ்வளோ நாள் மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு வருத்தப்படுவீங்க. ஏன்னா கோவில் போகிற வழி ஃபுல்லாகவே அவ்வளோ க்ரீனிஷாக அவ்வளோ மவுண்டெயின்ஸோட சூப்பரான ஒரு லொக்கேஷன்னே சொல்வேன். மிஸ் பண்ணிடாதீங்க. நான் கோவிலுக்குள்ளே போயிட்டு நல்ல முருகரை தரிசிச்சுட்டு வந்துட்டேங்க. செம்மையாக இருந்தாருங்க, பார்க்கவே அவ்வளோ அழகாக. நீங்களும் மிஸ் பண்ணிடாதீங்க. உள்ள ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்க அலோடு இல்லை. சாமியை கும்பிட்டுட்டு நீங்கள் ஃபுல்லாக கோவிலை சுற்றி வரலாங்க. நிறைய சாமி சிலைகள் வச்சுருக்காங்க. ஒரு அமைதியான இடம்னே சொல்லலாம். எங்களோட ஃபேமிலியில் ஃபங்க்ஷன் ஏதாவது வந்ததுன்னா நாங்கள் கந்தாசிரமம் போயிடுவோங்க. எப்பயுமே க்ளோசிங் டைமுக்கு அங்கே பிரசாதம் கொடுப்பாங்க. ஸோ நீங்களும் மிஸ் பண்ணாமல் வந்துட்டு போங்க. என்னோட டே இப்படி தான் முடிஞ்சிச்சு. பை.